மட்டக்களப்பில் பல்வேறு திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய 34 வயதான ஒருவரும் அவரது மனைவியான 26 வயதான பெண்ணும் 22 வயதான தம்பியும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இவர்கள் காஞ்சிரங்குடா, வேர்கண்டசேனி, கண்ணங்குடா ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்களாவர். மேலும் இவர்களால் திருடப்பட்ட நகைகளை கொள்வனவு செய்த சந்தேகத்தின் பேரில் 2 நகைக்கடை உரிமையாளர்களையும் போலீசார் கைது செய்துள்ளனர். மட்டக்களப்பு கொத்தியாப்புலை பகுதியைச் சேர்ந்த தாயொருவர் தனது 3 வயது மகளுடன் கடந்த 19ஆம் தேதி மட்டக்களப்பு நகரில் உள்ள நகை அடகு நிலையத்திற்கு சென்றுவிட்டு முச்சக்கர வண்டியொன்றில் வீடு திரும்பியுள்ளார். இதன்போது சந்தேக நபர்களான கணவன் மற்றும் மனைவி ஆகியோர் தமது முச்சக்கர வண்டிக்குள் இருவரையும் ஏற்றியுள்ளனர். இந்த நிலையில் குறித்த தாய் மற்றும் அவரது மகளுக்கு சந்தேக நபர்கள் இருவேறு வகையான குளிர்பானம் வழங்கியுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து முச்சக்கர வண்டியினுள்ளே குறித்த தாய் மயங்கியுள்ளதுடன் சந்தேக நபரில் ஒருவரான பெண் முச்சக்கர வண்டியை விட்டு இறங்கியுள்ளார். இதனையடுத்து சந்தேக நபர்களில் 3வது நபரான கணவனின் தம்பி முச்சக்கர வண்டியினுள் ஏறியவுடன் மயக்கமடைந்த பெண்ணை காஞ்சிரங்குடாவில் உள்ள சந்தேக நபர்களின் வீட்டிற்கு கொண்டு சென்றுள்ளனர். இதனையடுத்து சம்பவத்தினத்தன்று இரவு சுமார் 9 மணியளவில் வெள்ளை காரொன்றில் குறித்த தாயையும் மகளையும் கொண்டு சென்று நெல்லிக்காடு வயல் பகுதியில் உள்ள கிணற்றில் தாயை உயிருடன் போட்டுவிட்டு அருகிலிருந்த வயற்பகுதியில் மகளை விட்டு சென்றுள்ளதாக போலீசார் கூறினர். இதேவேளை நெல்லிக்காடு வயற்பகுதியில் உள்ள கிணற்றிலிருந்து மீட்கப்பட்ட சடலம் கடந்த மாதம் 28ஆம் தேதி வெள்ளாவளி 40 வட்டை பகுதியைச் சேர்ந்து காணாமல் போயிருந்த பெண்ணின் சடலமே என போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். குறித்த பெண் களுவாஞ்சிக்குடிக்கு வருகை தந்து மீண்டும் வீடு திரும்பும் போது அவரை முச்சக்கர வண்டியில் ஏற்றி அதேபோன்று மயக்க மருந்து கொடுத்து நகைகளை திருடி கிணற்றினுள் போட்டு சென்றுள்ளதாக கிழக்கு மாகாண குற்றப்பிரிவின் பொறுப்பதிகாரி தேவநாயகம் மேனன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். 28ஆம் தேதி சனிக்கிழமை பழுதாமம் ஆஸ்பத்திரிக்கு சிகிச்சை பெறுவதற்காக போய் என்ற மனைவி வருவா என்று சொல்லி போனா அதிலிருந்து இன்னும் காணல. அதிலிருந்து தேடி திரிஞ்சு இன்றைக்கு 23 நாள். இதேவேளை அண்மையில் மட்டக்களப்பு நகரில் மயக்கமருந்து கொடுத்து இடம்பெற்ற மற்றொரு திருட்டு சம்பவத்துடன் குறித்த சந்தேக நபர்கள் மூவரும் தொடர்பு பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காஞ்சிரங்குடா வேர்கண்டசேனியில் உள்ள சந்தேக நபர்களின் வீட்டிலிருந்து கைக்கூடாரி ஒன்றும் கூறிய ஆயுதம் ஒன்றும் சந்தேக நபர் பயன்படுத்திய ஆடைகளும் தங்க நகையும் மீட்கப்பட்டுள்ளதுடன் குற்ற செயலுக்காக பயன்படுத்திய ஒரு மோட்டார் சைக்கிள் 2 முச்சக்கர வண்டிகள் ஒரு கார் உள்ளிட்டவையும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை நாளைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட உள்ளதாக கிழக்கு மாகாண குற்றப்பிரிவின் பொறுப்பதிகாரி வேதநாயகம் மேனன் தெரிவித்தார்.